எவ்வளவு எளிமையாக சொல்ல விரும்புகிறேனோ அப்படியே நடந்தால் நல்லது. வாழ்க்கையில் நமக்கு முக்கியமான ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். யோவான் 10:10 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அதை கொஞ்சம் ஸ்லோவாக மட்டும் வாசிங்க. அதான் அதான் அதான். ம் 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 நானும் அந்த திருடன் போல் அல்ல. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன், என்ன வார்த்தை, ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இன்னைக்கு காலையில் இந்த வசனத்தை நீங்கள் பல தடவை படிச்சிருக்கிறீங்க, நானும் பல தடவை படிச்சிருக்கிறேன். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல ஆண்டவர் அந்த சொல்லுகிற காரியங்களை புரிய வைப்பாராக. ஜீவன்றது லைஃப், ஜீவன். இது பைபிளில் புதிய ஏற்பாட்டில் 3 வகையான ஜீவன் இருக்குது. அந்த 3 வகையான ஜீவனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஜீவன் என்னன்றதை நீங்கள் தமிழில் எல்லா இடத்துலையுமே ஜீவன் 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 இருக்கு, ஒரே ஜீவன் தான் இருக்குது. ஆனால் கிரேக்க மொழியில் 3 விதமாக இருக்குது. அந்த 3 அர்த்தங்களையும் இன்று புரிந்து கொண்டால் இந்த ஜீவனை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிந்து உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தலாம். என்ன செய்யலாம்? செயல்படுத்தலாம். அதனால் ஜீவன் 3 வகையான ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் உங்களுக்கும் தெரியும். அந்த 3 வகையான ஜீவனை நீங்கள் பைபிளில் இருக்கிறதவே நான் சொல்கிறேன். அதில் முதல் ஜீவன் பயோஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. என்னது? பயோஸ். சொல்லுங்க, அழகா சொல்லிட்டீங்க. பயோஸ் மனிதனின் பூமிக்குரிய வாழ்க்கை மற்றும் அதனுடன் சம்பந்தப்பட்ட கவலைகள், செல்வம், இன்பங்கள், வாழ்வாதாரம், வாழ்க்கை, ஆயுள் நாட்கள், பிறந்த நாள்லேருந்து மரிக்கும் நாள் வரை, இதெல்லாம் தான் பயாஸ். இதெல்லாம் தான் அது கிரேக்க மொழியில் பயாஸ். அதுக்கு தமிழில் ஜீவன் இருக்கு. அதுக்கு தமிழில் ஜீவன் இருக்கு. நம்ம தமிழ் பைபிளில் ஜீவன் தான் இருக்கு. அதுக்கு உதாரணம் வாசிக்கலாமா? 1 யோவான் 2:16. இந்த ஜீவன் பயாஸ் என்கிற ஜீவனை நீங்கள் 1 யோவான் 2:16 வாசித்தீங்கன்னா தெரியும். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனின் பெருமை. இங்க அந்த ஜீவன், இந்த லைஃப், இங்க இருக்கிற அந்த வார்த்தை பயாஸ், பூமிக்குரிய வாழ்க்கை. பூமிக்குரிய வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு பேரு தான் பயாஸ். நம்மளுடைய இன்னும் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னால், நம்மளுடைய உடல் அல்லது வெளிப்புற ஜீவன் என்ன ஜீவன்? உடல் சார்ந்த வாழ்க்கையை தான் பயாஸ் அப்படி சொல்கிறேன். ஏன் இந்த காலையில் அப்படி சொல்கிறோன்னா, உங்களுக்கு இந்த ஜீவன் 3 ஜீவனையும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜெபத்தில், உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கடைசியில் முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு நிச்சயமான மாற்றம் வர வாய்ப்பு இருக்கிறது. அதோடு அதை செயலில் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஜெயம் நிச்சயம். ஏன்னா ஆண்டவர் அதற்காகத்தான் இதை பிரித்து புரிந்து கொள்ளும்படி உங்களுக்கு சொல்ல ஆண்டவர் உதவி செய்ய இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. அதை கேட்டுருங்க. அதே பயாஸ் 1 பேதுரு 4:3. சென்ற வாழ்நாட்களில்
காலத்திலே, அதுவும் பயாஸ். நம்மளுடைய ஆயுள் நாட்களில் ஒரு காலத்தை குறிக்கிறது, நம்மளுடைய சரீரத்தை குறிக்கிறது, நம்மளுடைய சுற்றி நம்மளுடைய உறவுகளை எல்லாம் குறிக்கிறது இந்த பயாஸ். அதுக்கு தமிழில் பைபிள் எப்படி இருக்கு? ஜீவன் தான் இருக்கு. அதற்கும் ஜீவன் என்றே இருக்கிறது. அந்த ஜீவன் ஒரு ஜீவன். என்ன அதுக்கு பேரு? பயாஸ். உடல் உள்ள, அதாவது நம்மளுடைய உடல் சார்ந்து இருக்கிற வாழ்க்கை. அதனால தான் ஜீவனத்தின் பெருமை இதெல்லாம் வருது. சரியா? இப்போ அடுத்ததாக ஒரு ஜீவன் இருக்கிறது. அதுக்கு பேர் சைக்கி, சைக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதுதான் ரொம்ப பாப்புலராக நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். உள்ளான ஒரு வாழ்க்கை, நமக்குள்ள இருக்கிற ஒரு ஜீவன். நமக்குள்ள இருக்கிற என்னென்ன இருக்கு? உள்ள உணர்வுகள் என்ன இருக்கு? மனசு. இன்னும் கூட புரிகிற மாதிரி சொன்னா, மனதின் வாழ்க்கை, உடலின் வாழ்க்கை பயாஸ், மனதின் வாழ்க்கை சைக்கி. பேர் என்ன சொல்லலாம்? சைக்கி. நான் தமிழில் வந்து போட்டிருக்கேன் எனக்கு சைக்கி. ஆத்துமா, ஜீவன், உள்ளான மனிதன், மனசு, உணர்வு, இதெல்லாம் தான் சைக்கி. இதுக்கும் பைபிள் என்ன போட்டிருக்கு? ஜீவன் தான் இருக்கு தமிழ் பைபிளில். வாசிக்கிறீங்களா? அதை வாசிங்களே. மத்தேயு 6 அதிகாரம் 25. மத்தேயு 6 அதிகாரம் 25. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து 6:25. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்கு, நீங்க இருக்கல அந்த இடத்த நீங்க வேற மாதிரி போட்டு பாருங்க. உங்க உள்ள இருக்கிற மனசுக்காக, உங்களுடைய அந்த உள்ள இருக்கிற மனுஷனுக்காக, பல கனவுகளை கண்டு உணர்வுகளோடு இருக்கிற அந்த மனுஷனுக்காக, அவன் வாழ நினைக்கிற அந்த ஜீவனுக்காக எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும். அப்பனா இங்க உங்க மனசுக்குள்ள போராட்டங்கள், அதை செய்யணும், இதை செய்யணும், அதை அடையணும், இதை வரணும், வாங்கணும், போகணும் என்று சொல்லுகிற சைக்கி, நம்மளுடைய மனநிலையில் இருக்கிற அந்த உள்ளான மனுஷன், அந்த உள்ளான வாழ்க்கை. எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு, இது யார் சொல்றது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் காந்தியடிகள், மகாத்மா காந்தி மிகச் சிறந்ததும் என்னை மாற்றின பகுதி அப்படின்னு சொல்லி இந்தியாவின் சுதந்திரத்துக்கு போராட முன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த மகாத்மா காந்தி சொன்ன பகுதி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மலைப்பிரசங்கம் என் வாழ்க்கையை மாற்றியதுன்னு சொன்னதுலேருந்து நான் வாசிக்கிறேன். அதில் 6:25. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும். இங்க நீங்க வெளியே இருக்கிற ஜீவனுக்காக, உள்ள இருக்கிற ஜீவனுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க. அதனால் நீங்க என்ன செய்யக்கூடாது? கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க இருக்கிற ஜீவனுக்கு பேர் என்ன? சைக்கி. உள்ள இருக்க ஒரு வாழ்க்கை, உள் வாழ்க்கை. இந்த ரெண்டு வாழ்க்கையும் சேர்ந்து தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். பயாஸும் சைக்கி ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம பைபிள், தமிழ் பைபிளில் ஜீவன் இருக்கு, ஆனால் அதுக்குள்ள ரெண்டா பிரித்து தான் இருக்கு. உடல் வாழ்க்கை, உள்ள வாழ்க்கை. உடல் வாழ்க்கை, உள்ள வாழ்க்கை. இந்த ரெண்டு வாழ்க்கையும் சேர்ந்து தான் போராடி கொண்டு இருக்கிறோம். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? அதற்காக போராடுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதைத்தான் பார்த்து சொல்றார். 16, மத்தேயு 16 24 25. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், என் பின்னாடி நீங்க வரணும்னா அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என் பின்னாடி வரணும், இப்படித்தான் செய்யணும். பின்பற்ற சிலுவையை எடுத்துக்கொண்டு. 25 முக்கியம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன். அப்படியே நிறுத்துங்க. தன், இங்கேயும் ஜீவன் தான் இருக்கு. ஆனா இந்த ஜீவன் என்ன ஜீவன்? மனசு, மனசுக்குள்ள இருக்கிற அது என்ன சொல்றது? ஆத்தும வாழ்க்கை. அதை ரட்சிக்க விரும்புகிறவன்.
உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்க உணர்வுகளெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ண, உங்களுக்குள்ளே இருக்கிற உணர்ச்சிகளுக்கு நீங்கள் ஓடுகிற வாழ்க்கை வாழ்கிற நீங்கள், உங்களுக்கு உங்கள் மனசு விரும்பினதும் உங்கள் மனதின் வாழ்க்கை என்ன சொல்லுகிறது? கோபப்பட்டால் கோபப்பட்டுக்கொள், ஆசைப்பட்டால் ஆசைப்பட்டுக்கொள், நீ காண்கிற கனவை அடைய ஓடு அப்படின்னு சொல்ற ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். அந்த உள்ள இருக்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த உள்ளான வாழ்க்கை, அதை நீ காப்பாற்ற நினைக்கும் போது நீ நினைக்கிறதெல்லாம் செய், நீ நினைக்கிறதான் கரெக்டு, நீ நினைக்கிறதான் கரெக்டு, நீ செய். கோபப்பட்டான் கரெக்டு, பழி வாங்கினாலும் கரெக்டு, நீ என்னெல்லாம் உனக்கு உணர்வு பூர்வமாய் உன் மனசுக்குள்ள வருதோ அது சரி, நீ அதன்படி ஓடு, நீ அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று சொல்லி அந்த ஜீவனை சைக்கி அதை ரட்சிக்க விரும்புகிறவன் இழந்து போவான். என் நிமித்தமாக அந்த சைக்கிய, அந்த மனசுக்குள்ள இருக்கிற அந்த உள்ளான வாழ்க்கை, ஆத்தும வாழ்க்கை, சைக்கி வாழ்க்கையை என் நிமித்தமாக இழந்து போகிறவன் கண்டடைவான். அப்படின்னா என்னன்னா, உணர்ச்சி வசப்படாத, ரொம்ப ஃபீல் பண்ணாத, சரி பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்கிற, வேகத்தெல்லாம் கொஞ்சம் வேற ஸ்பீடில் ஓடுற, ஸ்பீடே வித்தியாசம் இருக்கும். அதை முடி. கர்த்தருடைய ஜீவன் கிடையாது நமக்குள்ள இருக்கிறது. உள்ளே இருக்கிற இந்த உணர்வு பூர்வமான ஜீவன், உணர்ச்சிகளின் ஜீவன், அந்த உணர்ச்சிகளின் ஜீவனை நீங்க ரட்சிக்க விரும்புகிறவன், அதை காப்பாற்றி அதை வாழ வைத்து அதை தாளாட்டி சீராட்டி கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறவன் இழந்து போவான். இழந்து போவான்னு என்ன சொல்றாருன்னா, தோற்று போவீங்க அப்படின்றார். என் நிமித்தமாக தன் ஜீவனை, அந்த உணர்வுகளை எனக்காக அந்த ஜீவனை, அந்த சைக்கியை கண்ட்ரோல் பண்றவங்க எப்படின்றது வர்றேன், அதை கண்டடைவான். எதை கண்டடைவான்னா, ஜீவனை அவர் சொல்றத அவரை கண்டடைவான். சரியா? திருப்பி அதை வாசிங்க. தன் ஜீவனை எதை கண்டடைவான்னா, ஜீவன், அவருடைய ஜீவனை கண்டடைவான். அதுக்கு தான் வரப்போறேன் நான். ஆமா, நம்மளுடைய உணர்வுகள் எல்லாம் ஆண்டவர் சுதந்திரமாக தான் படைச்சிருக்கிறாரு, இல்லைன்னு சொல்லலை. நம்ம உணர்வுகளை நம்ம கொண்டாடணும். அந்த உணர்வுகளுக்கு சில நேரம் பிரேக் இருக்காது. என்ன இருக்காது? கவலை ஆயிட்டீங்களே, பிரேக் இருக்காது. மனம் போல வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வண்டி பயங்கர வேகமாக போகும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் போகிறீங்க, நீங்கள் போகும்போது அது உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். நீங்கள் எனக்காக அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா, அதில் என்னன்னு வரேன் நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். சரியா? அப்போ நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்கிறார். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28. ஆனால் எல்லா இடத்துலையும் ஜீவன் தான் இருக்கும். தமிழ் பைபிளில் எல்லா இடத்துலையும் ஜீவன் தான் இருக்கும். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை, இங்க என்ன சொல்றாரு? ஆண்டவருடைய அந்த மனசை தான் முதல்ல கொடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பிசிக்கலா நேர சிலுவைக்கு போனார். முதல்ல நான் ப்ரிப்பேர் ஆகிறார். சரி, நம்மளுடைய அதான், நம்ம மக்களை நேசிக்கிறோம், நம்மளவே நம்ம கொடுத்துருவோம், என் ஜீவனை நான் கொடுக்குறேன். இங்கே இருக்கிற ஜீவன் என்ன? அவருடைய மனசில் நம்மளை நேசித்தார். கர்த்தர் நம்மை நேசித்த அந்த உள்ளான அந்த வாழ்க்கை நான் கொடுக்குறேன் என்னைய அப்படின்னு சொல்லி மனசில் நினைத்தாரு, செயலில் காட்டினார். ஆமேன். ஆமாம், ரைட். இப்பொழுது 3வது ஜீவன், இப்போ நீங்கள் வாசித்தீங்களா யோவான் 10:10, அந்த ஜீவன் என்னன்றத 3வது ஜீவன் நான் வரேன். இந்த 3வது ஜீவனுக்கு பேர் ஜோயி, ZOE. தமிழில் எப்படி போடுறது இல்லை, ஜோயி சொல்லலாம், ஜோயின்னு சொல்லலாம், என்னன்னு. ஜோயி பயாசு, உடல் வாழ்க்கை, உள்ள வாழ்க்கைக்கு பேர் சைக்கி. 3வது இருக்கிறதுக்கு பேர் ஜோயி. ஜோயி இங்கே கிடையாது, பூமியில் கிடைக்காது. இந்த ஜீவன் வேற ஜீவன். இந்த ஜீவன்
வேற ஜீவன். இது வெளியிலிருந்து மேலே இருந்து வருகிற ஜீவன். நம்ம கிட்ட இருக்கிற 2 ஜீவன் இருக்கு, பயாஸ் அண்ட் சைக்கி. இந்த 2 ஜீவனையும் இந்த ஜீவன், இதுதான் கர்த்தருடைய ஜீவன், இதுதான் கர்த்தருடைய வெறும் உடல் சார்ந்து மாம்ச இச்சைகளால் உந்தி தள்ளப்பட்ட வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு வாழ்வதுதான் ஜோய், தெய்வீக வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? ஆமா, தெய்வீக வாழ்க்கை, தேவனுடைய ஜீவன். இதுவரைக்கும் 2 ஜீவன், நம்ம ஜீவன், பூமி ஜீவன். இது பரலோகத்திலிருந்து தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொடுக்கப்பட்ட ஜீவன். அதைத்தான் யோவான் 10:10 அழகா சொல்றாரு. திருப்பி இப்போ வாசிங்க யோவான் 10:10. ம் 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 நானோ அவைகளுக்கு ஜீவன். அப்ப ஏற்கனவே உயிரோடு இருக்கிற மனிதர்கள், பயாசும் சைக்கியும் இருக்கிற மனிதர்களுக்கு ஜோயி கொடுக்க வந்திருக்கிறேன். இந்த வேற வழி இல்லை, இந்த வார்த்தைகளை சொல்லிதான் ஆகணும். உடல் ஜீவனும் உள்ள ஜீவனும் இருக்கிற மனிதர்களுக்கு என்னுடைய பரலோக ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன். அது ரெண்டும் ஓடி போய் முடிக்க முடியாத ஜீவன். வண்டி புளிய மரத்தில் மோதுற ஜீவன் ரெண்டும் நடுவுலே மோதும், கடைசியில் போய் விழுந்துரும். இந்த 2 ஜீவனும் தேவன் இல்லாத ஜீவனாய் இருக்கிறது. அதுக்குள் தேவனுடைய ஜீவன் கலக்கும் போது அப்பொழுது வாழ்க்கை மாறும். அதைத்தான் சொல்றாரு, என்னுடைய ஜீவன். அதை வாசிங்க திரும்ப. நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இப்ப ஜீவன் உண்டாகி சபையில உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆண்டவர் சந்திச்சு அந்த ஜோய், அந்த அருமையான தேவனுடைய ஜீவன் உங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து உங்களை சந்தித்து இந்த உலகத்திலிருந்து பிரித்து கர்த்தர் தான் தெய்வம் என்று சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த ஜீவனை ஏற்றுக்கொண்டு இங்கே சபையில் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனால் அது பரிபூர்ணப்படவும்ன்ற இடத்துக்கு சபை வரலை. நம்ம எங்க பிரச்சனைனா ஜீவன் உண்டாயிருக்கவும் அதனால தான் கவலை இன்னும் ஆர்டினரியாக இருக்கிறதுக்கு காரணம் கேப். ஜீவன் வந்துருச்சு, ஆனால் அது பரிபூர்ணப்படலை. பரிபூர்ணம் என்ன ஆயிடுச்சுன்னா, 3 போட்டு சாம்பார், ரசம், மோர், பாயாசம், அப்பளம், காய்கறி எல்லாத்தையும் பிசைஞ்சு சாப்பிட்றவங்க இருக்கிறீங்களா? பயாசு, சைக்கி, ஜோயி வாங்கப்பா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிடுவோம்னா ஒன்றுமே வேலை செய்யலை. பிரித்து பார்க்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த 2 பூமிக்குரியது. நம்ம தாய் தகப்பன்றிருந்து வந்தது பயாஸ், சைக்கி. பயாசும் உடலும் உள்ள வாழ்க்கையும், உடல் வாழ்க்கையும் உள்ள வாழ்க்கையும் நம்ம ஆதாம்கிட்ட வந்தது. கிறிஸ்துவிலிருந்து கிடைப்பதோ தெய்வீக ஜீவன். என்ன ஜீவன்? நான் உயிரோடு இருக்கிறேன். இந்த பூமியில கார்ல பஸ்ல போய்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு, அவங்களாம் ஆதாமுடைய பிள்ளைகள். அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். ஆனால் நாம் என்ன இங்க சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறோம்? கிறிஸ்து எனக்குள் உயிரோடு இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? கிறிஸ்து அந்த ஜோயி லைஃப் உள்ள இருக்கு. நான் கடைசியில் வரேன், அது எப்படி இருக்குன்னு கேட்கறது தான் சர்ச்சுக்கு இன்னைக்கு காலைல செய்தி. இருக்கு, ஆனால் அது எப்படியாக இருக்கு? அந்த ஜோயை ரூம்ல போட்டு அடைச்சி வச்சிட்டோமா, அல்ல வீட்டுக்கு வாசல்ல படுக்க வச்சிருக்கிறோமா, உள்ளே செயல்பட அனுமதிக்கிறோமா? இந்த இடம் தான் சர்ச். இந்த நம்ம சொல்ற எழுப்புதல்னு சொல்றோமே, இந்த ஜோயி தெய்வீக வாழ்க்கை நமக்குள் வரும்போது இந்த பயாஸ் சைக்கு, அதுக்குள்ளதான் இந்த பயம், கவலை, இந்த உடல் சார்ந்த வாழ்க்கை, உள்ளம் சார்ந்த வாழ்க்கையில் பயம், திகில், நம்பிக்கை குறைவு, அவசரம், ஓட வைக்கிறது, பிஸியா வைக்கிறது, எல்லா கெட்டதும் உள்ளதான், இதுக்குள்ளதான் இருக்கு. இதுக்குள்ள வாழ்ந்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு என்னப்பா ஒன்றும் நடக்கலன்னு சொல்லும்போது இந்த ஜீவன், தெய்வீக ஜீவன் உள்ள வேலை செய்ய அனுமதிக்காம இருக்கும்போது
கஷ்டம். நம்ம ஆண்டவரை குறை சொல்லுவோம். நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும், அது பயங்கரமா வேலை செய்யணும்னு தான் நான் வந்தேன். ஆனா அது வந்தேன் செஞ்ச ஜீவன்லாம் உண்டாக்கிட்டேன். ஆனா அந்த ஜோயி உள்ள போய் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஜோயியா இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துலேருந்து பயாஸும் சைக்கியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்மளுடைய வேலை பலுவில் எந்த வாழ்க்கை ஓடுது? பயாஸும் ரெண்டு பிரிக்க முடியாத இரட்டை சகோதரர்கள், ட்வின்ஸ் மாதிரி ரெண்டு பேரும் போட்டி போட்டு இவர் பேசுவார், அவர் செய்வார். இந்த உணர்வு வரும், அவளை விடாத, அவனை விடாத, கொன்று அப்படின்னு சொல்லும். ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணியிருப்போம். ஏன்னா போன வாரம் கூட அப்படி தான் 11 மணிக்கு நான் இந்த ஒப்பீடுன்ற படம் போட்டேன்னா ஒரு பாம்பு, அதுக்கெல்லாம் நிறைய பேர் ரொம்ப ஃப்ரேம் மாட்டுக்கணுன்னே அழுதுட்டாங்க, ஐயோயோ அப்பான்ட்டாங்க. பார்த்தா ஒரு அரை மணி நேரத்தில் போய் ஃபோன் வருது, இங்கே பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு வீட்டில். என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, ஒப்பீடு தான், உங்கள் வீடு எங்கள் வீடுன்னு ஆரம்பித்தோம், அவங்க வீடை பாருங்கண்ணா, அவங்க வீடு என்ன எப்படி வந்துட்டாங்க பார்த்தீங்களா? எங்கே பிரசங்கம் முடிஞ்சு அரை மணி நேரத்தில் பயாஸும் சைக்கியும் பயங்கரமாக உற்சாகம் ஆயிடுச்சு. அது போங்க உங்கள் ஜோயிக்கு இங்கே சர்ச்சில் செருப்பு போட்டு போனோன்னே தெய்வீக வாழ்க்கையெல்லாம் இந்த சர்ச்சுக்குள்ளே தாங்க. நாங்கள் வெளியே போயிட்டோம், எங்கள் பயாஸ், எங்கள் பாட்டி வந்துடுவாங்க, எங்கள் தாத்தா பயாஸ் வந்துடுவார், அப்புறம் வேறு யாரெல்லாம் வருவாங்கன்னு தெரில எனக்கு. அப்புறம் யாரை குறை சொல்கிறது? கர்த்தாவே எனக்கு நீங்கள் கொடுத்த கணவன், நீங்கள் கொடுத்த மனைவி சரியில்லை, ஒன்றுமே சரியில்லை, வாழ்க்கையே சரியில்லை, அப்புறம் என்ன மற்றவங்களாம் சரியில்லை. அப்போ வேற ஒன்றும் இல்லை, இந்த 3 ஜீவனை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த 3வது இருக்கிற ஜீவனை நீங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்பட அனுமதிங்க. பேசுகிற நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன், செயல்பட அனுமதிச்சதை நான் அனுபவிச்சாதான் நான் உங்களை சொல்ல முடியும், நான் அனுபவிச்சாதான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் கடைசியாக பிரசங்கத்தினுடைய கடைசி பதிலை சொல்கிறேன். அப்போ இந்த 3ஐயும் வித்தியாசப்படுத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்னென்னு ஒரே ஒரு தடவை காணிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மறதிக்கு ஒரு சின்ன ஒரு சேலஞ்ச் வச்சுருவோம், மறக்க மாட்டோம்னு சொல்லிடுவோமா? என்னென்ன? பயாஸ், சைக்கி, பா என்ன அருமையாக சொல்லிட்டாங்க. சந்தோஷமாக காணிக்கை எடுக்கலாம். ஆமேன். பிறந்த நாள் வாழ்த்துக்களும் சொல்லி ஆசீர்வதிச்சு. ஆமேன். எப்படி இந்த வாரம் நிற்குமா அந்த வார்த்தைகள்லாம்? நிற்குமா? முடிஞ்சால் இதை கூட போர்டில் எழுதி போடுங்க.